ஸோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ட்ரெக்கிங் பண்ண போகிற மலை இந்த மலை தான். அண்ட் எபிசோடு 1 தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்க மறந்துருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ நம்ம ட்ரெக்கிங் இங்கே ஆரம்பிக்கிறோம். இப்போ சன்ரைஸ் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. ஸோ நம்ம கூட இந்த டாகும் தான் ட்ராவல் பண்ண போகுது மலை உச்சி வரைக்கும் அப்படின்னு கீழே சொன்னாங்க. தெரில, பாதியில் நின்றுமா மலை உச்சி வரைக்கும் வருமானு தெரில. இது அடிவாரத்தில் இருக்கவங்களோட ஒருத்தவங்களோட நாய். அந்த உலகத்திலேயே அற்புதமாக படைக்கப்பட்டது வந்து மலைகள் தான், என்ன தான் சொன்னாலும். உயரமான சிகரங்கள் மலைகள் தான் இந்த ஸோ டைம் ஒரு 7:30 இருக்கும். ஸோ அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் மலை. ஸோ இந்த மலைக்கு மேலே ஒரு கோயில் இருக்குது, மக்கள் வந்துட்டு போவாங்க. ஆனால் எப்பயாவது தான் அந்த சீசன் அப்போ மட்டும்தான் வருவாங்களாமா. ஸோ அதனால் பாதைகள்லாம் கொஞ்சம் காரணமோட தான் இருக்குது. சொல்ல புல்லு முளைச்சிருக்கு. ஸோ வழியை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ நாய் எங்க கூட அந்த வழியிலே வரும்னு பார்த்தா அது பாட்டுக்கு அதை ஷார்ட்கட் எடுத்துக்கிட்டு இங்கேயும் புதற்குலாம் பூந்து ஏறுது. ஸோ ஓரளவுக்கு மலை ஏறிட்டோம். அப்புறம் மேலேருந்து கீழே வியூ பாயிண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சுற்றி இருக்க கிராமங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது ஒரு நைஸ் வியூ. நாங்கள் மொத்தம் 3 பேர் இருக்கோம் இன்றைக்கி. ஸோ காய்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன சின்ன மலைகள் இல்லை இது மாதிரி மலைகள்லாம் இருந்துச்சுன்னா ஏறுங்க. இது ஒரு அற்புதமான விஷயம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மாடுகள் கூட மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு மேலே. இது அடிவாரத்தில் இருக்கவங்களோட மாடுகள். அதாவது தானாகவே மேலே வந்து மேய்ஞ்சிட்டு திருப்பி கீழே போயிடுதாமா. ஸோ அண்ட் கழுகு பார்த்தோம் மேலே. ஸோ அதை ஃபோட்டோக்கெலாம் ட்ரை பண்ணோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எடுத்தோம் அப்படி அந்த கழுகுகளை. நாங்கள் ஏற ஆரம்பித்து ஒரு 1/2 hour ஆகிருக்கும். ஸோ தான் நாங்கள் ஒரு 25% ஏறி இருக்கோம். ஸோ நீங்கள் எப்பவுமே மலையில் ஏறினீங்கன்னா ஷூ போட்டுக்கோங்க. ஏன்னா ரேட்டில்ஸ் இருக்கலாம், ஸ்னேக்ஸ் இருக்கும், அப்புறம் ஸோ அதனால் ஷூ போட்டுக்கிறது பெட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் கிடச்சிது. அது சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்து ட்ரை பண்ணோம். ஸோ இந்த மாதிரியே கொஞ்சம் ஆபத்தான சரிவுகள்லாம் இருந்துச்சு. அண்ட் எப்பவுமே மலைகள் ஏறணும்னா காலை 7 மணி 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் மேபி சம்மரில் இது மாதிரி பண்ணிங்கன்னா தான் மத்தியானம் எப்போவுமே வெயில் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் காட்டுத்தீ வர்றதுக்கு ஆன சாய்ஸஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்.
ஸோ நம்ம சிக்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு டைம் ஒரு இஷ்யூ ஆச்சு இது மாதிரி. நாங்கள் அப்படியே பொறுமையாக தான் போயிட்டுருக்கோம், ஃபாஸ்ட்டாக ஒன்றும் போகலாம். ஸோ அதனால் டைம் எடுத்து தான் போகிறோம் நாங்கள் வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டு. ஸோ ஒரு வாட்டர் பிரேக் எடுத்தோம் அந்த பாதியில். ஸோ வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ மறக்காமல் நீங்கள் தண்ணி கொண்டு போங்க மலையில் போகும்போது. நாங்கள் வந்து ஒரு 5 லிட்டர் வாட்டர் கேன், ஒரு வாட்டர் கேன் அப்படியே கொண்டாந்துட்டோம் ஒரு பேக்கில் வச்சு. ஸோ நான் சொன்னேன் 3 பேர், அந்த நாங்கள் 3 பேர். அந்த டாக் வெயிட் பண்ணி தான் போகுது. அவங்க கூட அது பிறகு ஆரம்பிச்சு நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுது ஒரு இடத்துல போய். திருப்பி என் கூட வருது. அப்புறம் திருப்பி போய் வெயிட் பண்ணுது. ஸோ சில இடங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மலை மேலே அப்படியே புல்லெலாம் கீழே படுத்துருந்துச்சு, அப்படியே ப்ளைனாக இருந்துச்சு ஃபுல்லாகவே. ஸோ ஃபைனலி ஒரு வகையாக ரீச் ஆகிட்டோம் உச்சியாக. மேலே கோயில் இருக்குது, பெருமாள் கோயில் இது. ஸோ உச்சி ரீச் ஆனோடனே எங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு ஹாப்பினஸ். யாராக இருந்தாலும் மலை உச்சி ரீச் ஆனாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்க தான் செய்யும். அப்படியே மேலே ரெஸ்ட்டு போட்டு 3 பேர் கொஞ்சம் கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். மேலே நல்லா இருந்துச்சு ஸ்பாட்டு. சுகாஷ் நீ நாங்கள் பெருமாள் மேலே ரீச் ஆகிட்டோம். கடல் மட்டத்துலேருந்து இந்த உயரம் பார்த்திங்கன்னா, கடல் மட்டத்தில் தான் நிலத்து மட்டத்துலான்னு தெரில, 342 மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வச்சுருக்கேன். அந்த ஆப்பில் காமிச்சிது. அது உண்மையாக பொய்யான்னு தெரில. பட் அது கடல் மட்டத்துலேருந்து 342 மீட்டரா இல்லை நிலமட்டத்துலேருந்து 342 மீட்டரான்னு தெரில எனக்கு. பட் நான் மலை சூப்பர் கைஸ். கோயில் இருக்குது மேலே, ஆனால் அந்த கோயில் வந்து பூட்டிருக்கு. மேலே பெருமாள் இருக்காருன்னு நினைக்கிறேன் கோயிலுக்குள்ளே. இந்த கோயில் அன்னைக்கு நாங்கள் வந்தது கோயில் பக்கம் அட்வென்ச்சருக்காக தான் வந்தோம். ஆனால் கோயிலையும் பார்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்தோம். பட் ஆனால் கோயில் பூட்டிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு டாக் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. லக்கி பிளாக்கி வை. இங்கே பார். ஏய் அடைக்கி வா. வை. அடிவாரத்தில் ஒருத்தவங்க வீடு இருக்குது. அவங்க வீட்டுக்கு இருந்து ஒரு நாய் நம்ம கூடயே மேலே வரைக்கும் வந்துச்சு. ஸோ மலையிலேருந்து பார்த்தா நேராக கீழே அங்கே ஒரு கோழி பண்ணை இருக்குது. அங்கே கத்துற கோழி சவுண்டு இங்கே மலை மேலே கேட்குது, கோழிகள் கத்துற சவுண்டு. ஸோ மலை சூப்பராக இருக்குது. ஃபாரஸ்ட் ரேஞ்சு அது ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி தான் கொல்லிமலை இருக்குது. அந்த கொல்லிமலை வந்து மேகமூட்டமாக இருக்கலாம். கொல்லிமலை சுத்தமாக நமக்கு தெரியல. அந்த ஃபாக் மூடி இருக்குது கொல்லிமலையை. நாமக்கல்லாவே கோழிப்பண்ணை ஃபேமஸ் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே மேலே பார்த்திங்கன்னா இவ்வளோ கோழிப்பண்ணை நான் எதிர்பார்க்கல. அங்கே ஒரு கோழிப்பண்ணை இருக்குது, பெரிய கோழிப்பண்ணை. அப்புறம் இங்கே ஒரு கோழிப்பண்ணை இருக்குது, இது ஒரு கோழிப்பண்ணை. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோழிப்பண்ணை, அங்கே ஒரு கோழிப்பண்ணை, அங்கே ஒரு கோழிப்பண்ணை, அங்கே ஒரு கோழிப்பண்ணை, இங்கே ஒரு கோழிப்பண்ணை, இங்கே ஒரு கோழிப்பண்ணை. கீழே பார்த்திங்கன்னா இங்கே கீழே ஒரு கோழிப்பண்ணை இருக்குது.
இங்கே ஒரு கோழி பண்ணை, அங்கே ஒரு கோழி பண்ணை, வெறும் கோழி பண்ணை சுற்றி சுற்றி. ஸோ காய்ஸ் இந்த vlog இதோட முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். நல்லா அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டம் மேலே ஒரு 1 hour மேலே ஏறிட்டு போனாங்க. பொறுமையாக தான் ஏறணும். 1 hour மேலே வந்து மேலே ஒரு லொக்கேஷனில் உட்காந்து அப்படியே எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே இறங்கலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பாய் பாய்.